அன்பான தமிழ் சான்றோர் பெருமக்களே, தமிழனுக்கு சோற்று பஞ்சம் இருக்கலாம், சொல் பஞ்சம் இல்லை என்றார் பாவாணர். பாலையும் பழத்தையும் பாடிய புலவர்கள் பசியோடு பாடினார்கள். சீலமிகு சிற்றரசர்களை, மன்னர்களை பாடிய புலவர்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் கூட மலர்ந்த உள்ளத்தால் அவர்களை வாழ்த்தினார்கள். காலை மாலை குடிப்பது கூழ் என்றாலும் கூட தெள்ளத் தெளிந்த செந்தமிழ் சொற்களைக் கொண்டு தேனார்ந்த கவிதைகளால் அவர்களை வாழ்த்தினார்கள். வஞ்சம் இல்லாத உள்ளம் அவர்களுடையது. சரி, கவிஞர்கள் எத்தகைய தன்மை உடையவர்கள் என்றால் அவர்களால் பாராட்டு பெறுகின்ற மன்னர்கள் எத்தகைய தன்மை உடையவர்கள் என்பதை புறநானூறு 72வது பாடல் நமக்கு விளக்குகிறது. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், என்னுடைய வாழ்வு அறநெறியில் இருந்து பிறழ்ந்து போகுமானால் என்னுடைய அரசவையில் புலவர்கள் பாடாது போகட்டும். என்னுடைய வாழ்வு பழிப்புக்குரியதாக இருக்குமானால் புலவர்களுக்கு வழங்குவதற்கு கொடை பரிசில் இல்லாமல் நான் வறுமைக்கு உரியவனாக, நான் சிறுமை நிலையை அடைவேனாக என்று சொல்வதில் இருந்து இந்த பாடலின் மூலமாக அறியப் பெறுகின்ற உட்கருத்து என்னவென்றால், புலவர்களால் பாராட்டு பெறுவதை, புலவர்களால் புகழப் பெறுவதை மன்னர்கள் பெரிதும் விரும்பினார்கள் என்பது. மன்னர்கள் விரும்பினார்கள், விரும்பிய பொருளை பரிசளிக்க விரும்பினார்கள் என்பதோடு இன்னொரு வகையான புலவர்களையும் நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகின்றன. மன்னர்கள் தருகின்ற பரிசலை மகிழ்வோடு பெற்று சென்ற புலவர்களும் உண்டு. அதே சமயத்தில் மன்னர்கள் தருகின்ற பரிசலை புறம் தள்ளி வேண்டாம் என்று சொன்ன புலவர்களும் நம்மிடையே வாழ்ந்தார்கள் என்பதை வாரம் ஒரு தமிழறிஞர் பகுதியில் இந்த வாரம் பார்க்கின்ற தமிழறிஞர் நமக்கு அதனை தெளிவிக்கிறார். பரிசிலை வேண்டாம் என்று புறம் தள்ளியே அவருடைய பாடல் புறநானூற்றில் குறுந்தொகையில் 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார் அந்த புலவர். 10 பாடல்களை எழுதிய புலவர் எந்த இடத்திலும் தன்னுடைய பெயரையோ தான் வாழ்ந்த ஊரினுடைய பெயரையோ பதிவு செய்யவில்லை. சரி, அவருக்கு என்ன பெயரை வைப்பது என்று அவருடைய பாடல்களின் வழியாக ஆய்ந்து பார்க்கலாம். அவர் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை, இடர்பாடுகளை அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த புலப்பாடு என்ன காட்டுகிறது என்றால், தான் பல்வேறு பெரும் சித்திரவதைகளுக்கு ஆளானவன் என்பதை காட்டுவதில் இருந்து, பெரும் சித்திரவதைகளுக்கு ஆளான இவருக்கு பெரும் சித்திரனார் என்பதாக பொருள் வைத்தால் சால பொருந்தும் என்பதாக தமிழ் மொழியியல் அறிஞர்கள் அவருக்கு பெருஞ்சித்திரனார் என்றே பெயர் வைத்தனர். பெரும் இன்னல்கள் அவர் எதிர்கொண்டார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன இடர்களை எதிர்கொண்டார்? ஒருமுறை தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தன்னைத்தானே வறுமையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர் தன்னைத்தானே நொந்து கொண்டவராகவும் இருக்கிறார். தன்னுடைய மனைவி பல மாதங்கள் சரியான உணவு இல்லாமல் மெலிந்த தேகம் உடையவளாக இருக்கிறார். 100 ஆண்டுகள் வாழ்கின்ற இந்த மனிதர்கள் வாழ்கின்ற இந்த பூமியில் நானும் பிறந்தேனே என்கிறார். மனைவியை பார்க்கின்ற போது அவருடைய மெல்லிய தேகம் பசியோடு அவள் நெடுங்காலமாக வாழ்ந்த வருவதை காட்டுகிறது. அவள் முற்றம் வரை நடப்பதற்கு கூட சக்தியற்றவளாக இருக்கிறாள். தடி ஊன்றிக் கொண்டு முற்றம் வரை சென்றவள் மீள முடியாது என்கின்ற அளவிற்கு அவள் உடலில் வலிமை இழந்தவளாக பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தன் பிள்ளைக்கு அருந்துவதற்கு தன்னிடத்தில் பால் இல்லாதவளாக அவளுடைய பிசைந்து போன மார்பில் இருந்து தன் பிள்ளைக்கு கொடுப்பவளாக வறுமையோடு போராடி கொண்டிருக்கின்ற மனைவியை பார்க்கிறார். எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில் என்று எல்லோருடைய வீட்டிலும் சிறிது சிறிதாக பொருளை பெற்று ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு என்கின்ற நிலையில் தன்னுடைய இல்லக் கடன்களை ஆற்றி வருகின்ற பெண்மணி அவள். அந்த ஒப்பற்ற மாதரசி அன்றும் கூட எழுந்து பார்க்கிறாள், இன்றைய நாள் உணவுக்கு என்ன செய்வது என்று. காலியாக இருக்கின்ற அந்த பானை
ஒரு எள்ளி நகையாடுவதைப் போல அவளுக்கு தோற்றம் கொடுக்கிறது. முற்றம் வரை நடக்க முடியாதவள்தான் தடி ஊன்றிக் கொண்டு மெல்ல பார்க்கிறாள். அவளுடைய முகம் மலர்கிறது. கொல்லைப்புறத்தை பச்சை பசேல் என மலர்ந்து தழைத்து செழித்து இருக்கக்கூடிய குப்பை கீரையை பார்க்கிறாள். அன்றைய நாளுக்கு உண்டான உணவிற்கு இதனை தயார் செய்வது என்கின்ற நிலையில் அதனை பறித்து வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். இதனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் புலவர். புலவருடைய எண்ணத்தில் அவளுடைய போராட்டங்களை அவர் மிக தெளிவாக உணர்ந்தவராக இருக்கிறார். அவள் பார்க்கிறாள், இதற்கு இந்த கீரை உணவுக்கு சோறு எதுவும் இல்லை. இந்த கீரை உணவுக்கு ஒரு மோர் கூட இருக்குமா என்றால் இல்லை. சோறு இல்லாமல் மோர் இல்லாமல் சரி ஒரு நீரை ஊற்றி அந்த பானையை அடுப்பில் ஏற்றி அதனை தயார் செய்வதை பார்க்கிறார். பிறகு அதற்கு ஒரு சுவை கூட்டுவதற்காக உப்பு பானையில் கையை விடுகிறாள், உப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பசியோடு வறுமையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் புலவர் எண்ணுகிறார், இனி இவளுடைய துன்பம் எனது துன்பம். நான் புலவர்களை எல்லாம் தன்னுடைய நண்பர்களாக கொண்ட வெளிமானிடம் செல்வேன். வெளிமான் என்கின்ற மன்னனிடம் சென்று பெரும் பொருளை நான் பரிசிலாக கொண்டு இவளுக்கு பரிசளிப்பேன் என்கின்ற எண்ணம் கொண்டவராக வீட்டை விட்டு புறப்படுகிறார். நெடுந்தூர பயணம். வெளிமானனுடைய அரண்மனை அருகில் இல்லை. பல மாதங்கள் நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்தவராக அவர் நடக்கிறார். வழியெங்கும் குன்றுகள், மலைகள், கல் பாதைகள் என நடந்து பல மாதங்களை கடந்து அரண்மனைக்கு செல்கிறார். அவருடைய நடையில் தளர்ச்சி இருந்தாலும் கூட அவருடைய வழியெல்லாம் அவருடைய எண்ணம், வெளிமான் என்ன பொருளை நமக்கு பரிசலாக தருவான்? பொன் பொருளை தருவானா? ஆடை அணிமணிகளை நமக்கு பரிசிலாக தருவானா? திரண்ட செல்வத்தை நமக்கு பரிசிலாக தருவானா என்பதாக பலவற்றையும் எண்ணியவாறே அரண்மனைக்குள் நுழைகின்ற அவருக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் அவருக்கு ஏற்படுகிறது. வெளிமான் அரண்மனையில் இல்லை. சரி, அவனுடைய இளைய சகோதரன் இளவெளிமான் இருக்கிறான் என்பதாக அறிகிறார். வெளிமான் பிறந்த அதே வயிற்றில் இளவெளிமானும் பிறந்தவன், உடன் பிறந்தவன் ஆதலினால் நமக்கு எந்த பரிசிலில் எந்த குறைவும் ஏற்பட்டு விடாது என்கின்ற எண்ணத்தில் அரண்மனைக்குள் உள்ளே நுழைந்த அவரை பார்க்கிறார் இளவெளிமான். அவரை பார்த்த உடனேயே என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, சற்று முகத்தை திருப்பிக் கொள்கிறார். ஒரு வேண்டா வெறுப்பாக அவருடைய கவிதையை செவிமடுத்து கேட்கிறார். பிறகு ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டுமே என்கின்ற ஒரு வழியை ஏற்றுக்கொண்ட ஒரு நிர்பந்தனையினுடைய பேரில் சில பரிசில்களை அவருக்கு எடுத்து வந்து கொடுக்கிறார். மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்கக்குலையும் விருந்து என்பதை அறிந்தவர் நம்முடைய புலவர். ஒரு மரியாதையற்ற முக வேறுபாடு கொண்ட இடத்தில் அந்த உணவை ஏற்பதற்கு கூட ஒரு சுயமரியாதை படித்த தலைத்த ஒரு மனிதன் ஏற்க மாட்டான் என்கின்ற நிலையில் ஒரு பரிசிலை பெறுவதா என்பதாக அவர் நினைக்கிறார். பரிசிலை பெறாமலேயே அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். பிறகு அவர் அறிகிறார் மன்னன் அதியமானிடம். அதியமான் அவ்வையை ஒருமுறை பரிசில் தருவதற்கு காலதாமதம் ஏற்படுத்துகின்ற போது அவ்வை அவளுடைய பரிசில் வேண்டாம் என வெளியே சென்ற போது பிறகு அரண்மனை காவலர் வழியாக அறிந்தவர் பிறகு அவ்வையை வழிமறித்து அரண்மனைக்கு மீண்டும் அழைத்து வந்து என்னோடு சிறிது காலம் தங்கியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அது செய்தேன். எனவே நீங்கள் என்னை விட்டு அகன்றுவிடக் கூடாது என்று ஔவையாரே பிறகு 10 நாள் 1 மாதம் என அங்கேயே அவருக்கு வேண்டிய உணவுகளை தானே தாய் போல அவரை பேணி பராமரித்து திரண்ட செல்வத்தை பரிசளித்தான் என்கின்ற அந்த அதியனுடைய புகழ் பெறுகின்ற புகழ்மொழிக்கு உரியவனான அதியனை சென்று பார்க்கின்ற அவர் அதியன் பல்வேறு பணிகளுக்கு இடையே அவரை அன்று சந்திக்க மறுக்கிறார். அரண்மனை காவலாளர் சொல்கிறார்,
மன்னன் இன்று உங்களை சந்திக்க இயலாது, மறுநாள் வாருங்கள் என்று. பல மாதங்கள் நடந்து வந்த புலவன் மறுநாளா என்று எண்ணுகிறார். பிறகு அவருடைய நிலை என்ன? காத்திருங்கள். நன்றி.